முதல்ல கார்த்தால எழுந்த உடனே அதைத்தான் 7 தரம் சொல்லணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. பிராதருத்தாய, விடியற் கார்த்தால எழுந்திருந்த உடனே ஹரி 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 அப்படின்னு 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லிண்டே எழுந்திருங்கிறது. ஏன்னா நேத்தி வரைக்கும் பண்ண பாபத்தையும் அதுதான் தொலைக்குமா, இன்னைக்கு இனிமே பண்ண போற பாபத்தையும் அதுதான் தொலைக்குமாம். நிச்சயமே படுத்தினுட்டீரா சுவாமி, அதுக்குன்னு கார்த்தால எழுந்திருக்கிறச்சேவே இனிமே பண்ண போற பாபத்தை என்னால் சரி கொஞ்சம் மாத்திக்கிறேன், இன்னைக்கு பண்ண போற பாபத்தை தடுக்குமாம்னு வேணா சொல்றேன். தொலைக்குமாம்னு சொன்னா பண்ண போறது உறுதியாயிடுது, தடுக்குமாம்னு செய்தா கடைசி வரைக்கும் பண்ணாதையான தடுப்பறோம் இல்லையோ. ஏன் அது அந்த நாமத்துக்கு உண்டான ஏற்றம். ஹரிஹி ஹரதி, ஹரத்தின்னா அபகரிக்கிறார், திருடுகிறார், போக்குகிறார்னு அர்த்தம். ஹரிஹி ஹரதி பாபானி, பாபங்களை எல்லாம் ஹரதி அபகாரம் பண்றார். ஏன் போக்குறார்னு சொல்லக்கூடாதா, திருடுறார்னு சொல்லணுமானால்? நாமா கொடுத்துட்டா திருடன் திருடுவனும், நாம வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்ச உடனே சாவியை தரமாட்டேங்கிறோம், அதனாலதான் நம்ம பிடிங்கின்னு போறான். திருடன் வந்த உடனே வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து, அன்னைக்கு பாயசம் பண்ணியிருந்தா கையில் ஒரு பாத்திரத்தில் கொடுத்து நன்னா சாப்பிட்டுட்டு தெம்பா எடுத்துன்னு போம் அப்படின்னு சொல்லிட்டா நிம்மதியாக எடுத்துன்னு போட மாட்டாளா? அது இல்லைங்கிறதுனால தான் நம்ம திருடின்னு போறான். நம்ம பாபங்களை இந்தான்னு கங்கையில சமர்ப்பிக்கலாம், பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிக்கலாம். நாம நம்ம பாபத்தை புரிஞ்சுட்டு தப்புன்னு தெரிஞ்சுட்டு சமர்ப்பிப்பனாமல் மாட்டேன் என்கிறோம். அதனால் நம் பாபங்களை அவர் திருடித்தான் போக்க வேண்டி இருக்கிறது. நானா சமர்ப்பிச்சுட்டா ஹரத்தியே வராது, ஹரி வரவே வராது, நான் சமர்ப்பிக்க மாட்டேங்கிறேன். அதனால நாம பார்த்துட்டே இருக்கிறச்சே அவரா எடுத்துன்னு போன்றது. ஹரிர் ஹரதி பாப்பானி, நாமா பெருமாள்கிட்ட பாபத்தை சமர்ப்பிச்சுட்டா அவர் திருடின்னு போக வேண்டாம், நம்ம கொடுக்க மறுக்கிறோம். அதனால நாம தூங்கிட்டு இருக்கிறச்சே பாவத்தை திருடு வரான், நாம முழிச்சுட்டு இருக்கிறச்சே பாவத்தை திருடு வரான். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அறியாமல் செய்யும் போது பாவத்தை திருடு வரான்.